வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. இன்னைக்கு இந்த நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை அதிகரித்து சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழே முதலமைச்சர் விஜய் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த வகையில் சன்ன ரக நெல் குவிண்டாலுக்கு 289 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு குவிண்டாலுக்கு 2750 ரூபாயும், பொது ரக நெல்லுக்கு 159 ரூபாய் உயர்த்தி ஒரு குவிண்டாலுக்கு பார்க்கும்போது 2600 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சலீம், ஓகே. சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். அதே போல நாம் நெல் தொடர்பாக பார்த்தோம். நெல்லை தொடர்ந்து கரும்புக்கான ஊக்கத்தொகை அதையும் உயர்த்தி 110 விதியின் கீழே முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டார். வரலாற்றில் முதல் முறையாக கரும்புக்கு ஊக்கத்தொகையை டன்னுக்கு 709 உயர்த்தி ஒரு டன் 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். திமுக ஆட்சியில் இந்த நெல் கொள்முதலுக்கு லஞ்சம் பெறப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ரேஷனில் தரமற்ற அரிசியெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமைச்சர் வெங்கட்ரமணன் ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சார். இதுக்கு திமுக சார்பில் பதிலும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. என்னன்னா, திமுக ஆட்சியில் 2 வருடங்களில் 4000 கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுச்சு, ரேஷன் அரிசி குறித்து புகார்கள்லாம் வரலை அப்படின்னு திமுகவினுடைய MLA சக்கரபாணி இது தொடர்பாக ஒரு பதிலையும் கொடுத்திருந்தார். எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசியை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் அதை பயன்படுத்த முடியவே இல்லை, கருப்பாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஆடுகளுக்கு மாடு தீவனம்லாம் போடுறோம். இது எல்லாமே காரணமாக இருக்கிறது பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள் கவனிக்கிறதே இல்லை. நம்ம அரிசி வந்தால் போதும், அரிசி கிடைச்சா போதும், அதுக்கு அவங்களோட கட்சிகள் நிமிச்சா போதும் தான் பண்ணுறாங்க. எங்கள் சிவில் சப்ளையுடைய RM SRM 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள் விவசாயிகள் எங்கெங்க நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும், நான் பேசுறேன், அப்ப நீங்க பேச, கொள்முதல் செய்ய நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ, விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தில் கேட்கிறாங்களோ, அங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தோம். அது 2024-25 4000 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். இந்த காரசார விவாதம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. அதில் MLA திரு MRK பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக ஆட்சியில் விவசாயிகள் போராட்டமே நடத்தலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அப்படியே எதிர்த்தரப்பிலிருந்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக ஆட்சியில் தாங்க போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்ததால் பேரவையில் சலசலப்பு ஏற்பட்ட காட்சிகள் அரங்கேறியது. அதை நம்ம பார்த்துடலாம். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். போன ஆட்சியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேலே குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளோ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளோ பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. தொடர்ந்து இந்த நெல் கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பாக அந்த சட்டசபையில் EPS அப்புறம் செங்கோட்டையினுடைய காரசாரமான ஒரு விவாதமும் நடந்துருந்துச்சு. அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமா இருக்கு. கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறீர்களா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத வழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. உரவிலை ஏறிவிட்டது, உரவிலை ஏறிவிட்டது, உரவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதை சொல்லிட்டு
நாங்கள் ஏற்றியிருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டுமே தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகை போதாது அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. நடப்பாண்டில் 3000 ரூபாயும் அடுத்த ஆண்டில் 3500 ரூபாயும் கொள்முதல் விலையாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தியிருக்காரு. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.